கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ருதி ரவி 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு மீனா முத்து முடிவு பண்றாங்க. மீனா வந்து ஸ்ருதி ரவிய முத்து 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தது மீனா, நீங்க வந்து ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அதனால நான் உங்க கூட வர மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்லி சொன்னதும் உடனே என்ன விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம உடனே ஸ்ருதியும் வந்து மீனா கூப்பிட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப முத்து வந்து எதுக்காகடா நீங்க 2 பேரும் மாறி மாறி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லி சொன்னதும் முத்து, நீங்க மீனாவுக்கு எல்லா விதத்திலுமே எப்படி சப்போர்ட்டா இருக்கீங்க, அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, ஆனா ஒரு விஷயத்திலேயாவது ரவி எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது ரவிக்கு பிடிக்கல, நான் ஒத்துக்கிறேன், அதை மீறி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்காக எனக்கு ஒரு பில்லராவது இருக்கணும்ல, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் அப்ப எப்படி போனாங்க தெரியுமான்றாங்க. அந்த காரணத்தை நான் அவளுக்கு சொல்ல வரேன், ஆனாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அவ இவ்வளவு ஈகோ இருக்கும்போது எனக்கு அவ்வளவு ஈகோ இருக்காதான்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கமும் பேச, இங்க பாருடா, 2 பேரும் மாறி மாறி பேசி வந்து பெருசாக்க வேண்டாம் சண்டையை எந்த அளவுக்கு சுமூகமா முடிக்க முடியுமோ அதை அளவுக்கு முடிங்க. இப்ப ரவி பக்கம் இருக்க நியாயத்தின் கேள்வி ஸ்ருதி, அது உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.